முன்னாடி ஒரு காலத்தில் மணி அப்படிங்கிற வணிகன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் ஊர் ஊராக போய் பழைய இயம்பித்தாள் ஜாமான்லாம் வாங்கிட்டு நகரத்தில் இருக்கிற மொத்த கடைகளை விற்று பணம் வாங்குவான். அவன் போகிற இடமெல்லாம் கிராமமாக இருந்ததால் அவனுக்கு அதிகமாக பொருட்கள் கிடைக்கிறது கஷ்டம். அவன் வாழ்க்கையும் வறுமையில தான் போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு நாள் பக்கத்து ஊரில் எப்போவுமே பழைய ஜாமான் வாங்குற வீட்டுக்கு போய் பழைய ஜாமான் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டான். இவன் கேட்ட வீடு ஒரு காலத்தில் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவங்க, ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. அந்த வீட்டில் 2 குழந்தைகள் வச்சுட்டு ஒரு தாய் மட்டும் வறுமையில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த அம்மாவோ வீட்டில் இருக்கிற தட்டுமூட்டை ஜாமான்கள்லாம் விற்று அதில் கிடைக்கிற காசில் தான் வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. இப்போவும் அப்படிதான். வாழ வழி இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக இவன்கிட்ட கொடுத்து இவன் நாணயமாக கொடுக்குற பணத்தில் தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவனுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் என்ன செய்ய, இவனும் அவங்க கொடுக்குற பழைய பொருட்களை வச்சு தான் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கான். இப்படி அந்த வீட்டுக்கு போய் பழைய ஜாமான் இருக்கா அப்படின்னு கேட்டான். அந்த பொண்ணை பரிதாபமாக இவனை பார்த்து, உன்கிட்ட கொடுக்குறதுக்கு இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஒரு காலத்தில் இவங்க தாத்தா சாப்பிட்ட பழைய தட்டு ஒன்று இருக்குது, அதை எடுத்துட்டு எங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போ, 2 நாள் சாப்பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தட்டை கொடுத்துச்சு அந்த பொண்ணு. மணியும் அந்த தட்டை வாங்கி பார்த்தான். ரொம்ப பழசாக தெரிஞ்சிச்சு. ஆனால் மணி அந்த தட்டை திரும்ப திரும்ப பார்த்தான். தம்பி, இந்த தட்டு உங்களுக்கு உதவலைனாலும் எங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு நினச்சி ஏதாவது கொடுத்துட்டு போ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. மணியும், அம்மா இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது, இப்போதைக்கு என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்குது, இந்தாங்க அப்படின்னு அவள் கையில் கொடுக்க அவளுக்கு அதுவே அதிகமான தொகையாக தெரிஞ்சிச்சு. இதுவே அதிகம் தம்பின்னு மனநிறைவோடு வாங்கிட்டா அந்த பொண்ணு. மணியும் எதுவுமே பேசாமல் வேகமாக நகரத்துக்கு போனான். அந்த பாத்திரக்கடைக்காரர்கிட்ட போய் இந்த தட்டை காமிச்சான். இந்த தட்டை பார்த்த பாத்திரக்கடைக்காரர் இது சுத்த தங்கம்னு சொல்லி வாயை பொழந்தார். 2 பேரும் அங்கே இருக்கிற பெரிய நகை கடைக்கு போனாங்க. நகைக்கடைக்காரர்கிட்ட இந்த தட்டை காமிச்சிட்டு அந்த குடும்ப விவரத்தையும் சொன்னார் மணி. உடனே நகைக்கடைக்காரரும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர சொன்னார். அதுக்கு ஒரு காரையும் ஏற்பாடு செஞ்சார். அந்த பொண்ணு குடும்பமும் நகை கடைக்கு வந்தாங்க. நகைக்கடைக்காரர் அந்த பொண்ணை பார்த்து இப்படி கேட்டார், அம்மா, இந்த தட்டு மாதிரி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? இல்லைங்க ஐயா, இது எங்கேயோ கிடந்துச்சு, நான் தான் அதை பொறுக்கி எடுத்து வச்சு வெட்ட கொடுத்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அம்மா, இது சுத்த தங்கம், இதுக்கு மதிப்பு குறையாமல் 5 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது, நான் உங்களுக்கு பணமாக கொடுத்துடவா அப்படின்னு நகைக்கடைக்காரர் கேட்டார். அந்த பொண்ணு மணியை பார்த்து, தம்பி, நீ தான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிச்சு. மணி, ஐயா, இந்த பொண்ணு பேர்லையும் இந்த குழந்தைங்க பேர்லையும் இந்த பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுங்க, அவங்களுக்கு இதில் இருந்து மாதம் மாதம் வட்டி வரும், அதை வச்சு அவங்க வாழ்க்கையை நடத்திப்பாங்க அப்படின்னு மணி சொன்னான். நகைக்கடைக்காரர் மணியை பார்த்து, உன்னை மாதிரி நாணயஸ்தான் எங்கேயும் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி மேனேஜரை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க பேங்க்குக்கு கூட்டிகிட்டு போய் எல்லா ஏற்பாடையும் பண்ண சொன்னார் அந்த நகைக்கடைக்காரர். அதுக்கப்புறம் மணியையும் அந்த பாத்திரக்கடைக்காரரையும் கூப்பிட்டு, தம்பி, இந்தாங்க உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு அன்பு பரிசு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணம் கொடுத்தாரு. மணி அதை வாங்க மறுத்தான். இல்லையா, இது எங்களோட பொருள் இல்லையே அப்படின்னு சொன்னவன்ட்ட, தம்பி, நான் கொடுத்தது பொருளுக்கு இல்லை, உங்களோட நாணயத்துக்கு, நீ நினச்சிருந்தா இது என்னோடதுன்னு சொல்லி என்கிட்ட பணத்தை வாங்கியிருக்கலாம், ஆனால் அந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கும் ஒரு வருமானத்துக்கு வழி காமிச்சிருக்க, அதுக்கு தான் இந்த பணம் அப்படின்னு நகைக்கடைக்காரர் சொன்னார். மணியும் பாத்திரக்கடைக்காரரும் நன்றின்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கிட்டு 2 பேரும் அங்கேருந்து போனாங்க. ஏழையாக இருந்தாலும் நாணயமாக நடந்ததால் அவனுக்கு புகழ், பெருமை, செல்வம்னு எல்லாமே கிடச்சிச்சு.